முருகப்பெருமானின் வேலை போற்றி பாடும் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்களில் ஒன்றுதான் சஸ்திர பந்தம். இது முருகப்பெருமானுடன் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தி அந்த பந்தம் எப்போதும் பலமாக இருக்கும்படி காக்கக்கூடியதாகும். வேல்பாறல் மந்திரத்தை போன்று முருக பக்தர்கள் பலரிடமும் சமீப காலமாக பிரபலமாகி வரும் பாடல் சஸ்திர பந்தம் என்ற பாடல். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் முருகனின் வேலை துதித்து வேலின் வடிவில் சித்திர கவியாக பாடியிருக்கும் பாடல் சஸ்திர பந்தம். இதை பாராயணம் செய்தால் இது நமக்கு கவசமாக இருந்து நம்மை காக்கும். நமது எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றல் இந்த சஸ்திர பந்தத்திற்கு உண்டு என்கின்றனர் அடியவர்கள். இதை சித்திரக்கவின்னு சொல்றாங்க. சித்திரக்கவி என்பது எழுத்துக்களை கொண்டு வரையப்படும் சித்திரம். சஸ்திர பந்தத்தின் எழுத்துக்கள் கொண்டு முருகப்பெருமானின் வேலாயுதத்தை போல வரைந்து எழுதப்பட்ட சித்திரக்கவி இது. சஸ்திரபந்தம் பாடுற கேட்டுக்கோங்க. பால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பா மாலை பூனை மதிரமாள் வளர்தே சாலவ மாப்பாசம் போக மதிதேசார் மாபூதம் வாபாதம் தா வேலவா அப்படின்னு பாடியிருக்காங்க. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் எழுதிய இந்த சஸ்திர பந்தம், இந்த பந்தத்தோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானை துதிச்சு பாடியிருக்காரு. தூயவனே, வேதாந்த விலாச கடவுளே, பேரின்பம் என்னும் அனுபவத்திற்கு நாயகனே, மாலைகளை அணியும் செம்பொன்னே, செம்பொன்னாய் திகழ்பவனே, வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே, எண்ணகத்தே மிகுதுள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே வந்தருள்க. பாராயணம் செய்யறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற குருமார்களை வணங்கிவிட்டு முருகனின் சந்நிதியில் படிக்க துவங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, விசாகம், சஷ்டி ஆகிய நாட்களில் படிக்க துவங்குவது மிகவும் நல்லது. தினமும் 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு நீங்கள் பாராயணம் செய்தால் உங்கள் வீட்டில் முருகனே வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்றது ஐதீகம்.